ஸோ கம்பு அப்படிங்கிறது சிறுதானியத்துல ரொம்ப முக்கியமான நம்ம பாரம்பரியமான ஒரு விஷயம். ஸோ நம் நம் மக்களிடையே நம்ம இன்னைக்கு எடுக்கக்கூடிய அரிசி, கோதுமை இதெல்லாம் விளைவிக்கிறதுக்கு முன்னாடி பல்நெடுங்காலமாக, அதாவது 40,000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிறுதானியம் வந்து உபயோகப்படுத்துறதற்கு சான்று இருக்கு. ஸோ அந்த பழைய நம்ம யூசுவலா அகழ்வாராய்ச்சி பண்ணும் பொழுது, அந்த மக்களோட அந்த பற்கள் இருக்கு பார்த்தீங்களா, அதுல படிஞ்சதுல வந்து இந்த மாரி மில்லட்ஸ் எல்லாம் இருந்திருக்கு அப்படிங்கிறது ஆராய்ச்சி தரவுகள்ல தெரியுது. ஸோ அதனால இது இடையில புகுத்தப்பட்டது ஒன்று கிடையாது. அரிசிக்கும், கோதுமைக்கும் முன்னோடியானது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பு. ஸோ இந்த கம்ப வந்து யூசுவலா ஒவ்வொரு மூலிகைக்கும் சுவை, தன்மை, வீரியம் அப்படின்னு இருக்கும். ஸோ இது என்ன சுவை அப்படின்னா, இனிப்பு தன்மையா இருக்கும். வ பிரிவு வந்து கார்ப்பு இருக்கும். ஆனா தன்மை வந்து வெப்ப வீரியம். கம்பு வந்து குளிர்ச்சி கிடையாது. அது உஷ்ணம் தரக்கூடிய ஒரு விஷயம் தான். அதனால தான் என்ன அப்படின்னா, கம்பங்கூழா செஞ்சு அதனுடன் மோர், சின்ன வெங்காயம்லாம் சேர்த்து எடுக்கிறோம். ஏன் அப்படின்னா, அது அவ்வளோ நமக்கு உஷ்ணத்தை வந்து தரக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறனால தான் அந்த கம்பங்கூழுக்கு நம்ம எடுக்கிறோம்.